சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி கைதா? ஆவேசத்தில் உண்மையை உடைத்த செங்கோட்டையன் பரபரப்பு பேட்டி. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கு அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கினாலே பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பாதி பேர் பீதி அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய திருப்பங்களும் மிகப்பெரிய சந்தேகங்களும் இருக்கக்கூடிய வழக்காக இந்த வழக்கை பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் குறிப்பாக அப்பொழுதைய முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த எக்ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருப்பு முனைகளை கொண்டது தான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா மரணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவருடைய ஓட்டுநர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேலை செஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் பார்த்தீங்கன்னா கொலை செய்யப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆவணங்கள், முக்கிய நகல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திருடு போகுது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தி போயிட்டு இருந்தது. இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு கொலை வழக்கை பற்றி நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பேசியிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியிருக்கிறது. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி தான் A1 குற்றவாளி அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக நிறைய விதமான தகவல்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒன்றாக இருந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் வெளியே வரலை. இப்போ தனித்தனியாக பிரிந்து விட்டதன் காரணமாகவும் அதிமுகவிலிருந்து முழுமையாக செங்கோட்டையனை நீக்கிவிட்டதனால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒவ்வொரு உண்மையாக உடைத்து கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியிருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யங்களும் திருப்பங்களும் திருப்பு முனைகளும் பார்த்தீங்கன்னா நிறைந்து கொண்டிருப்பதாக இந்த வழக்கை பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கொடநாடு வழக்கில் சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. ஆவேசமாக பேசியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இந்த கொடநாடு வழக்கில் முன்ன பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருந்தது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் A1 குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மீது பார்த்தீங்கன்னா இந்த கொடநாடு வழக்கு, குட்கா ஊழல் வழக்கு, அப்புறமா டெண்டர் முறைகேடு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இது தொடர்பாக இன்னும் நம்ம நிறைய காணொலியில் பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான, அதாவது பார்த்தீங்கன்னா இது உண்மைத்தன்மையான தகவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட்